இந்த கலைத்தாய காண கடலில் தத்தளித்தது என்னை தோணி போட்டு காப்பாற்றிய அந்தோனியன் அவர்களுக்கும், அதில் நங்கூரமாக நான்கு பக்கம் நங்கூரமாக அமைந்த நண்பர் கமல் பாண்டி அவர்களுக்கும், எதிர்காற்றவே இசை காற்ற மாற்றிய எனது அருமை மாமா ரியாஸ் காதரி அவர்களுக்கும், அந்த இடத்தில் எங்கள் இருளில் மூழ்க செய்யாமல் இருந்த செயற்கை சூரியன் சூரஜ் நல்லசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொதுநலவாதி இந்த கண்டென்ட் பாசமல படத்தில் சிவாஜி சாரும் ஜெமினி கணேசன் பேசுவாங்க. பொதுநலம் பொறியிலை பலகார வைத்து எலியின் பசியை போக்கவா, புத்துக்கு அடியில் மறுபடி கூதுவது நாதத்தின் கால்களை குளிர செய்யவா, காட்டுக்குள்ளே குறிப்பிரித்து கலைமானுக்கு வேடி கட்டணும்னு பேசுவாப்புல. உடனே ஜெமினி கணேசன் சார் சொல்லுவாப்புல, ஜெமினி கணேசன் சொல்லுவாப்புல, ஊதுபத்தி போல் எரிஞ்சு ஒரு மட்டும் சாம்பலம் ஆகிறது, தேக்க சந்தனமும் என்னை போல பொதுநலவாயும் அது. அதே போல இந்த கம்பெனியும் இந்த மாதிரி பொதுநலவமா அமைந்திருக்கு. அதாவது யானையோட வலுவு அதோட இதுக்கு தெரியாது. யானையோட வலுவு அதுக்கு தெரியாது. ஒரு பொருள் 100 கோடிக்கு படம் பண்ணிடலாம், அந்த பேரோட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த இடத்துல இருக்க போறீங்களா, இவ்வளவு சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தொடப்பம் இதுதான். அதே மாதிரி தான் ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியாது. அந்த ஓட்டோட மதிப்பு தெரிஞ்சு எல்லாரும் நியாயமான அரசியலுக்கு வாக்களிச்சு அவங்களை வெற்றி பெற செய்து நம்ம குறையா மட்டும் கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் மாதிரி பேச கொடுத்து 2 பேருக்கும் வணக்கம் தெரிவிச்சு. எல்லோருக்கும் வணக்கம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்தவங்க பெரியவங்க எல்லோரையும் வணங்குகிறேன். எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 போராளிகளுடைய வெற்றி விழா இது, அப்படிதான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா எனக்கு ஃபோன் பண்ணதுல இருந்து ரியாஸ் அண்ணன், மாசான் அண்ணன் 2 பேருமே அவங்க கோபமாக முகத்தை நான் பார்த்ததே இல்லை, சோகமாகவும் பார்த்ததே கிடையாது. 2 பேரும் அதே சிரிப்பு தான். சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதரி அண்ணன். பாடுவார், பாட்டு எழுதுவார், கம்போஸ் பண்ணுவார். மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. நல்ல நடிகர். இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர். எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அவர் நம்புற கலைமகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாங்களும் அதில் ஒரு புள்ளியாக இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாசானான அவனியபுரம் மாசானான ரொம்ப சந்தோஷம். நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனா நான் உங்களை வணங்குறேன். நான் சொல்ல வேண்டிய கருத்து நம்ம எல்லாரும் நீங்கள் அந்த உங்கள் மனசில் அந்த எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பை போட்டு இத்தனை நாள் இதுக்கான மெனக்கெட்டதே பெரிய விஷயம். கவர்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை. இதை நீங்கள் ஒரு தனி மனிதனாக இதை பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க. இதில் நானும் ஒருவனாக இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பன் கமல், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த பாட்டில் உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பெருமை. அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஓட்டு போடுறவங்க தயவுசெய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்தில் சொல்லிட்டாரு. இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை பகிர்றேன். ஒரு நல்ல சமுதாய படைப்பும் அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. வேற ஏதாச்சும் பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. நன்றி. ஆகச்சிறந்த ஆளுமையான விசி குகநாதன் ஐயா அவர்களுக்கும், உண்மையின் உரைகள் எதையும் தைரியமாக பேசும் எனது அருமை தோழர் திரு சுபாஷ் சார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். சுபாஷ் சார் என்னை கூப்பிடும்போதும் ரகுநாதன் சார் கூப்பிடும்போதும் இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சேன். பட் அது இங்கே வந்த பிறகு
மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தோணுது. பெண்கள் வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எந்த கட்டத்துலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னாச்சுன்னா, ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு சகோதரியா, ஒரு தோழியா, எல்லா இடங்களிலும் வீட்டிலையும் சரி, வீட்டுக்கு வெளியும் சரி, ஒரு ஆணை வந்து உருவாக்குறது வந்து பெண் தான். அந்த பெண்ணிடம் வந்து அந்த பெண்ணிடம் இருந்து வரும் சக்தி தான் ஒவ்வொரு செகண்ட்லையும் உலகம் முழுதும் வியாபித்து ஆண்களையும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் வந்து அவங்க வந்து இயல்பாகவே வந்து கொஞ்சம் தன்னடக்கம் இருப்பதனால், பழைய காலத்தில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால் மேபி ஓட்டுரிமை மறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லா தரப்பட்ட இடங்களிலும் பெண்களை முதலில் கவர்ந்தாலும், பெண்களை முதலில் கைக்குள் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அந்த இடம் சிறப்பாக ஒரு வெற்றிகரமான இடமாக அமையும். இது வந்து நான் சொல்லலை, எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த இடங்கள்ல இருந்தாலும் ஒரு 10 லேடிஸ் இருந்தாச்சுன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி. ஓட்டுக்கு காசு, இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி. ஒரு எப்போ வந்ததுன்னே தெரியாது. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு போடும்போது எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா ஞாபகமே கிடையாது. இப்போ வந்து 25 வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலெக்ஷன் டைமில் ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் வந்து நாம் தான். நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் 24 மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்க கிட்ட நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. எடுத்துக்காட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு நாளையும் வந்து 2 ரூபாய்க்கோ 1 ரூபாய்க்கோ 30 பைசாவுக்கோ நம்ம வித்திருந்தோம்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம வித்திருந்தோம்னா நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது. அது மறைக்க முடியாத உண்மை. யாருமே கேட்க முடியாது. ஐ திங்க் இதில் உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம். தேவையா தேவையில்லையான்றதுலாம் 2வது விஷயம். அது எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து சுயநலவாதி உள்ள இந்த இடங்களில் வந்து பொதுநலவாதியாக மேபி நிறைய நல்ல விஷயங்களை வந்து மதுரைக்காரங்க பண்ணுவாங்க. அதுக்கு மதுரைக்காரங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். எதையும் யோசிக்க மாட்டாங்க. இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே போவார்கள். அப்படி ஒரு வெளிப்படுத்தின நிகழ்வு வந்து இந்த பொதுநலவாதி அப்படிங்கிற ஒரு டீம் உருவாக்கி இருக்கிற இந்த பாடல் வந்து ஒரு 2 நிமிஷம் கேட்ட பிறகு ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ 5 நிமிஷம் போட்டிருக்காங்க, 5 நிமிஷமும் கேட்குற மாதிரி இருக்குது. அது இந்த பாடலுக்கும் அதை அமைத்தவர்களுக்கும் உள்ள தனி சிறப்பு. வார்த்தைகள் மற்றும் எடிட்டிங் பண்ண விதம், அதை காட்சிப்படுத்தின விதம், அதுக்கு ஹீரோ செலக்ட் பண்ண விதம், மற்ற எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக அமைந்திருக்குது. பொதுவாக சொல்லப்போனால் இப்போ நான் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அந்த பாட்டை மீதிலாம் ரொம்ப அடிக்கடி கேட்பேன். ஏன்னா அது கேட்டவுடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஆடுறது, சிரிச்ச முகத்தோட அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அந்த சீன்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டாக இது அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் கருத்தால மிக்க பாடல். சார் சொன்ன மாதிரி நாய்க்கு இது போடுறதும் பணத்தை பிடிக்கிறதுக்கு மக்கள் ஓடி வர்றதும் அதெல்லாம் வந்து அதில் கருத்தால மிக்கது. அதே இது அதில் ஒருத்தர் சொல்லுவார், கடவுளே இறங்கி வந்தாலும் காசு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க ஒரு பதிவுகள். இதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்கீங்க. என்னோட சார்பாக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த பாடலை வந்து எங்களோட தளத்தில் ஏறக்குறைய 25,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பம் பார்த்தாச்சுன்னா இது 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொரு தளத்துக்கும் அனுப்பி வச்சாச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது வந்து நல்ல விஷயமா நோயான்னு தெரியாது. எல்லாரும் அவங்களுக்கு வந்து சேர்ற வாட்ஸ்அப்புங்கிற தளத்தில் வர்றது நல்லதோ கெட்டதோ அப்படி தூக்கி கொண்டு போய் அடுத்த குரூப்புக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக அடுத்த தளத்தில் போடுவாங்க. அதுவும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து நான் வந்து போட சொல்கிறேன். ஸோ இந்த பாடல் வந்து குறைஞ்சது வந்து என் மூலமாக ஒரு 10 லட்சம் பேரையாவது சென்றடையும் என்று மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு, இந்த நல்ல நிகழ்வில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுநல டீமுக்கு மற்றும் பிஆர்ஓ சாருக்கு, சுபாஷ் சாருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனையாளர்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. எல்லாத்தையும் வாங்கன்னு வரவேற்கிறோம். பொதுநலவாதி டீம் சார்பாக வரவேற்கிறோம்.
பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று செல்வராஜ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். லாஸ்ட்டில் சொல்லணும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருந்தாலும் இப்போயே சொல்லி நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் மீண்டும் அகைன் நான் வாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், இந்த பாட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் இங்கே சொல்லி, காலையில் நடந்த நிகழ்வு, இங்கே நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கனால ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வந்து கொடுத்தோம். அப்போ ஒரு டைரக்டர் மாசானா வந்து இந்த டிரைவர்கிட்ட கேட்டு வர்றாரு, நீங்கள்லாம் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, கட்டாயம் வாங்குவாங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யார் அதிகமாக காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம். அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி நம்ம பண்ணுறதுனால யாருமே பெரிய லெவலில் மாறிட போகிறதில்ல. ஆனால் ஒரு சிலர் மாறலாம். அதுக்குரிய வாய்ப்பாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். அந்தளவுக்கு டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கிளாப் பண்ணல எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். அகைன் மீண்டும் எல்லாரையும் வருக என்னன்னு வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள எழுச்சி இயக்குனர் வி.சி. கவுனன் சார் அவர்களே, தமிழ்நாடு பத்திரிகையாளர் மாமன்றத்தின் தலைவர் டி.எஸ்.ஆர். சுபாஷ் அவர்களே மற்றும் ஜெசிகா அவர்களே, இந்த படக்குழுவினரே, அந்தோனிதாசன் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுநலவாதிங்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சாங்கோட. அந்தோனிதாசன் பாடினாலே அந்த பாட்டு எப்பவுமே ஹிட்டு தான், எந்த பாட்டாக இருந்தாலும். அது இல்லாமல் அந்த மியூசிக் டைரக்டர் ரியாஸ் வந்து நல்லா அழகாக உடனே முழுமுழுக்கிற மாதிரி ஒரு மெட்டை போட்டு பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சுதந்திர அடைஞ்சலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் திருந்துற விட இல்லை. ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ போவன் நல்லவங்கிறோம். ஒரு கிரிமினலை கெட்டவனை அவன் கில்லாடியாங்கிறோம். இதுதான் மக்களோட மனோபாவமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் இப்போ இந்த பணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இது எலெக்ஷன் இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தாதான் வேலை நடக்குங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, அவன் பணம் வாங்கிட்டா கரெக்டாக வேலை செய்கிறான் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த லஞ்சங்கிறது தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஸோ இது நீக்க முறை நிறைஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு முதல் படியாக இவங்க ஒரு பாட்டில் இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸான இதை வந்து சுயநலம் இல்லாமல் அதை மக்களுக்காக எடுத்து செய்கிற ஒரு சிலரில் இந்த படக்குழுன்னு இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க அவேர்னஸ் கொடுக்குற பாட்டை முதல்ல மீடியாக்கள் வந்து பட்டி தொட்டிலாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அதுவே இவங்களுக்கு செய்கிற பேருதவியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை இங்கு அழைத்த நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். முதல்ல மேடைகள் எனக்கு புதுசு இல்லை, பேசுறதும் ஆல்மோஸ்ட் என் தொழிலாகிடுச்சு. நண்பர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல எங்கே கேட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் என்னால் பலன் இருக்குமா இருந்தால் உடனே போயிடுறது என்னுடைய வழக்கம். இங்கே கூப்பிட்டவர்கள் எனக்கு ஒரு விதத்தில் உறவு என்று சொல்லலாம். காரணம், உங்களுக்கும் எனக்கும் இடையே இருப்பது கலை மட்டுமல்ல, தமிழும் இருக்கிறது. அந்த தமிழுக்காக 12 வயசுலேயே உயிரை தியாகம் பண்ண முயற்சித்த ஒரு இளைஞன் நான் அன்று. இப்போதும் இந்த வயசிலும் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறேன். சினிமா என் உழைப்பு, தொழில். பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் இந்திய மொழிகள் 9 மொழிகளிலே 300 படங்களை தாண்டி விட்டேன். இப்போது ஓய்வாக இருக்க வேண்டிய வயசு, ஆனாலும் இருக்க முடியவில்லை. எதனால் என்றால், சமுதாயத்தை பார்க்கின்ற போது
நாம் வளரும் போது இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது, இப்போது சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. டெமோக்ரஸி இஸ் கவர்ன்மெண்ட் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். ஜனநாயகம் என்றால் மக்களுக்கானது, மக்களால் ஆனது. அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறேன். மக்களே தவறு செய்தால் அந்த ஜனநாயகம் என்ன ஆகும்? இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும். Tap the rich and pat the poor அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இப்போது என்ன நடக்கிறது? Pat the rich but they are tapping the poor. இல்லையா? விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் இல்லையா, கல்விக்கு எதிரான சட்டம், எல்லாமே எதிராகத்தான் போய் கொண்டிருக்கிறது. ஸோ வேர் இஸ் டெமோக்ரஸி? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். ஆனால் அது இங்கே அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் டிவியில் பார்த்ததை சொல்லுகிறேன். ஒரு தலைவர் ஆர்த்தி எடுக்கிறார்கள், ஒரு பெண் ஆர்த்தி எடுக்கிறார். அந்த தலைவர் இதில் நிற்கிறார். இந்த வீடியோ இப்போது வெளியாகி இட் இஸ் கிரியேட்டிங் ஹேவாக். என்ன நடக்கிறது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், உற்று பார்த்தேன், ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தேன். எடிட்டர் சுபாஷ் அவர்கள், அதனால் அவருக்கு தெரியும். ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது, தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது, அது என்ன என்று என்னால் சொல்ல தெரியாது. தட்டுக்கு கீழே இப்படி போகிறது, எதிரே நிற்கிறவருடைய இடது கைதான் அதை ரீச் பண்ண முடியும். ஆனால் வலது கை கீழே வருகிறது, அந்த கொடுக்கப்படுகிற பொருளை வாங்குகிறார்கள். வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்பது எதற்கு இருக்கும்? எதை வலது கையால் வாங்குவோம்? நமக்கு பயனுள்ளதைத்தான் வலது கையால் வாங்குவோம். இல்லை என்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை. அப்போது கொடுக்கப்படுகின்ற பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதனால் தான் அந்த இல்லத்தரசி வலது கையை நீட்டி வாங்குகிறார். அப்படி அவர் வலது கையை நீட்டும் போதுதான் அந்த வீடியோ ஸ்டே ஆகிறது. அதனால் தான் அதை பார்க்க முடிகிறது. அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது. அதனால் தான் அது இன்று கோட்டைக்கு போகிறது. So democracy by the people, for the people, to the people என்றால் அந்த மக்களே இப்படி பணம் பெற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம்? இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் கொடுக்கிறவர்களை தூண்டி விடுகிறார்கள். இதனை நான் மறுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள். அப்ப லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வருகிறது. உண்மையா இல்லையா? அரசியல்வாதிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எப்போது ஏற்படுகிறது? உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக. அப்படியும் சொல்லலாம் அல்லவா? அதைத்தான் அவர் 29 பைசா தினமும் காலையில் என்று சுபாஷ் சொன்னார்கள். அது சரி, மெத்த சரி. அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் போது சற்று பின்னால் நான் போகிறேன். 1962ஆம் ஆண்டு நான் காஞ்சியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கிறேன். விடிய காலை 5:30 மணிக்கு கீழே வீடு. அந்த வீட்டின் கதவு திறக்கப்படுகிறது. நான் எட்டி பார்க்கிறேன். சில பேர் வருகிறார்கள். இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வெங்கடாச்சலபதி படத்தை காட்டுகிறார்கள். அந்த வெங்கடாச்சலபதி படத்தின் மீது நம்புங்கள், நான் கண்ணால் பார்த்தது வெறும் 5 ரூபாய்கள். 5 ரூபாய்கள் அந்த வெங்கடாச்சலபதி படத்துக்கு மேல் வைக்கப்படுகிறது. இதனை அந்த வீட்டுக்காரர்கள் கையில் தொட்டு வாங்கும் போது எதிரில் நிற்பவர் சொல்கிறார், கீழே இருப்பது வெங்கடாச்சலபதி. அவருக்கு சத்தியம் பண்ணியது போல் உங்கள் கையை தொட்டு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னார். இதை நான் கேட்டேன். எந்த தேர்தல் தெரியுமா? 62ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் காஞ்சியிலே போட்டியிடுகிறார்கள். எதிர்த்து போட்டியிட்டவர் நடேச முதலியார் என்ற அவர்.
அவருடைய சார்பாகத்தான் இந்த பணம் கொடுக்கப்படுகிறது. 2 நாள் கழிச்சு ராஜாஜி அவர்களும் அண்ணா அவர்களும் காஞ்சியில் தேர்தல் பிரச்சார மேடை அதிலே பேசுகிறார். ராஜாஜி அவர்களுக்கு பின்னால் தான் அண்ணா யூசுவலாக பேசுவார் எந்த மேடையாக இருந்தாலும். ஆனால் அன்று அண்ணா முன்னால் பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், வெங்கடாஜலபதி படத்தின் மீது 5 ரூபாய்களை வைத்து வீடு வீடாக கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் நேரத்தை குறைத்துக் கொண்டால்தான் ராஜாஜி அவர்கள் பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி அண்ணா பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. 62ஆம் ஆண்டு 5 ரூபாய் வெங்கடாஜலபதி படத்திலே வைத்து கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் அந்த அரசியல்வாதிகள் இன்றும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் என்றெல்லாம் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கேடு கெட்ட மனிதர்களிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் அவர்களை தூண்டுகிறீர்கள். இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்று ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ஒரு தெருவில் இருக்கின்ற 50 வீடுகள், அந்த 50 வீடுகளும் நீங்கள் பணம் கொடுப்பதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்வீர்களே, ஆனால் 7.5 கோடி தமிழர்களும் அதே போல் சொல்வார்களே, ஆனால் இந்தியாவின் 140 கோடி மக்களும் அதையே சொல்லுவார்களே, ஆனால் பாரதம் என் நாடு, 140 கோடி மக்களும் என் மக்கள் என்று எவரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது. இதனைத்தான் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அனைவரும் சொன்னார்கள். கேட்டார்களே அந்த அம்மா, பதில் சொல்ல முடிந்ததா? தமிழ்நாட்டில் ஏரியா இன்னொரு பேர் சொன்னார்கள். அந்த கேள்வியை தைரியமாக ஏன் அந்த அம்மாவால் கேட்க முடிந்தது? யோசித்து பாருங்க. அரசியல்வாதிகள் கூட இப்படி ஆனதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவது மட்டுமல்ல, அரசுகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. பொதுநலவாதி இந்த படத்தை எடுத்து அவரிடம் சொல்லுகிறேன் நான். அடுத்த படமாக, அடுத்த பாட்டாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இலவசங்களையும் நாங்கள் வாங்க மாட்டோம். நீங்கள் யார் எங்களுக்கு இலவசம் கொடுப்பதற்கு? நான் ஓட்டு போட்டால்தான் நீ ஆட்சியில் அமர்கிறாய். உங்களால் நான், உங்களுக்காக நான், உணராதவன் இல்லை நான் சொன்னாரே அண்ணா. என்ன சொன்னார்? உங்களால் நான், உங்களுக்காக நான், உணராதவன் இல்லை நான் என்று சொன்னார். இது வல்லவா அரசியல்? இது வல்லவா அரசியல் தலைவருக்கான ஒரு குணம் இல்லையா? Tap the rich and pat the poor என்றார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? இதுதான் நடக்கிறது. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்து விடுகிறீர்கள். 29 பைசா தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் சுபாஷ் அவர்கள் கணக்கின்படி. ஆனால் தினமும் 29 கோடிகள் உங்கள் வீட்டுக்கு போகிறதே, இது தர்மமா? இதற்கு விலை விளைத்தது யார்? நீங்கள், மக்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த 5000 ரூபாயையோ 10,000 ரூபாயையோ வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டிவிட முடியுமா? ஆகவே இந்த பாடல் வரவேற்கத்தக்கது. மக்களே, இனிமேல் நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக, அவனியாபுரம் இயக்குனர் அவர்களே, அடுத்ததாக இலவசங்களை மக்கள் வாங்க மாட்டார்கள். ஏன் ஏன் என்பதற்கான காரணத்தை நான் சரியாக சொல்ல வேண்டும். It is government by the people, for the people and to the people. உங்கள் அரசாங்கம், நீங்கள் ஓட்டு போட்டு அமைக்கப்பட்ட அரசாங்கம்,
அந்த அரசாங்கத்துக்கு வருகின்ற அத்தனை பணமும் அத்தனை ரூபாய்களும் உங்கள் பணம். அந்த அரசு இலவசமாக எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கிறேன், 60 ஆண்டுகளாக 62 அந்த ஒரு இயக்கங்களோடு பழகிறந்த நான் கேட்கிறேன், இன்று எந்த கட்சியாக இருந்தாலும் 50 ஆண்டுகள் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் 100 ஆண்டுகள் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் சில பேரிடம் மட்டும் 2000 கோடி 10,000 கோடி 25,000 கோடி என்று பணம் சேருகிறதே, அது எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக, உங்களுக்கு தினம் 29 பைசா கொடுப்பதற்காக 29 கோடி சம்பாதிக்கிறானே, அவன் வீட்டிலே 10 கார்கள் நிற்கிறது, 10 வீடுகள் இருக்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு இலவசங்களை கொடுக்கிறான். நியாயமா? பணம் வாங்கலாமா வாக்குக்கு? அதைத்தானே சொல்லி இருக்கிறார்கள். இதில் என்ன தப்பு? இதை அரசாங்கம் அல்லவா வாங்கி வெளியிட வேண்டும் இந்த பாட்டை. இதுதான் எங்கள் கொள்கை என்றுதானே அவர்கள் சொல்ல வேண்டும். இல்லை, கெட்டவர்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள். அனைவரையும் தீமையானவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இன்னமும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள் ஆள வேண்டுமானால், அந்த நல்லவர்கள் தீயவர்களை வெளியே அனுப்ப வேண்டுமானால், இந்த இடத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நல்லவர்கள் தங்களோடு இருக்கின்ற தீயவர்களை வெளியே அனுப்ப வேண்டுமானால் நீங்கள் பணம் வாங்க கூடாது. அப்ப தைரியமா செய்ய முடியும். என்னோட ஒரு உதவியாளர் இருந்தார். நான் ஒரு பதவியில் இருக்கும் போது அவர் கொஞ்சம் பணத்தை திருடி விட்டார். நான் அவரை தனியாக கூப்பிட்டேன். அந்த பணத்தை திருப்பி வையுங்கள், இல்லை என்றால் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றேன். நடவடிக்கை எப்போது எடுக்க முடியும்? என் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நான் நல்லவனாக இருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தை மதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நான் கேள்வி கேட்க முடியும். என் பக்கத்திலே ஒரு கெட்டவனை வைத்துக் கொண்டு நான் நல்லது எப்படி செய்ய முடியும்? இதை உணர வேண்டியவர்கள் மக்களாகிய நீங்கள் தான். 1976 ஒன்றிய அரசு சில அரசியலமைப்பு சட்டங்களிலே சில திருத்தங்களை கொண்டு வருகிறது. வேடிக்கையான திருத்தங்கள். சிந்தித்து பாருங்கள் மக்களே. முதல் திருத்தம் என்ன தெரியுமா? இந்தியா ஒரு பொதுவுடைமை நாடாக இருக்கும். இது முதல் திருத்தம். இரண்டாவது திருத்தம், இந்தியா மத சார்பின்மை ஆன நாடாக இருக்கும். மூன்றாவது திருத்தம், தயவு செய்து சிரிக்காதீர்கள், இந்தியா நேர்மையை கடைபிடிக்கும். ஐயா, நேர்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்க வேண்டியவர்கள் மக்கள். அந்த மக்களே ஓட்டுக்கு பணம் வாங்கினால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? ஆகவே ஊழல் உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் மாதான் அவர்கள் உங்களை திருத்த முயற்சி பண்ணுகிறார். இந்த பாடல் அரசுகளுக்கானதல்ல, ஊழல்வாதிகளுக்கானதல்ல, மக்களாகிய உங்களுக்குத்தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். சுயநலவாதிகள் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு நடுவில் பொதுநலவாதிங்கிற ஒரு அருமையான பாடலை கொடுத்ததுக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கணும். ரொம்ப அழகா நம்மளுடைய சங்கத்தமிழன் பாட அவர் குரல் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த டைரக்டர் இந்த லிரிக்ஸ் பற்றி இந்த இடத்துல நிச்சயமாக ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த கம்பேரிஷன் ஷார்ட்ஸ், இந்த ஜனங்க அந்த 500 ரூபாய் நோட்டு வாங்குறதும் ஒரு நாய் எகிரி எலும்பு துண்டு பிடிக்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் நம்மளை பாதிக்கக்கூடிய, நம்ம தலையில் கொட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய இசையமைப்பாளர் ரியாஸ் அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அப்போ இந்த கேரக்டரு
துட்டு நான் தான், எல்லாமே நான் தான், ஓட்டு நான் தான், நோட்டு நான் தான் எல்லாம் சொல்லும்போது களத்தில் சந்திக்கலான்னு சொல்லி கட் பண்ணி அங்கே ஒரு வயலில் ஒரு ஷாட் கட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல. இப்போ என்னன்னா ஊடகங்கள் ஆகட்டும் எல்லாமே எது எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய கட்சிகளுக்கு ஒரு பேக்கேஜ் பேசிட்டு தேர்தலுக்கான வேலைகள் செய்துட்ருக்காங்க. அவங்கவுங்க சார்ந்த விஷயங்களை அவங்க. இப்போ சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சி வராருன்னா சீமான் சம்மந்தப்பட்ட சோஷியல் மீடியாஸ், அவங்களுடைய யூடியூப்ஸ், அவங்களுக்கு சார்ந்ததெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க யாருமே அது எதையுமே போட மாட்டாங்க. ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு 70-75% அவங்களுடைய ஊடகங்கள் வரும், அவங்க ஃபுல்லாக இது பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனால் மக்களுக்காக ஒரு பாடலை தயாரித்து அதை இசையமைத்து அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அதை இன்னைக்கு லான்ச் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இதை 100% அனைத்து ஊடகங்களும் இது மக்கள் முன்னாடி கொண்டு போகணும். ஏன்னா இதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு, அது அந்தோனிதாஸ் கூட மதியத்துக்கு மேலே எங்கேயோ வெளியூர் போகணும் போல இருக்கு இல்லையா? அப்போது இதை வந்து நம்மளுடைய பங்களிப்பு இன்னைக்கு ஆண்ட்ராய்டு செல் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருமே ஊடகங்கள் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாருமே இதை ஷேர் பண்ணணும், எல்லோரும் கொண்டு போகணும். இதை பார்த்த உடனே திருந்திடுவாங்களா அப்படின்னா திருந்த மாட்டாங்க தான். ஆனால் ஒரு குற்ற உணர்வாக அவங்க மனசில் வரும், நம்ம இப்படி காசு வாங்குறோமே. அது வந்துட்டாலே இந்த யூனிட்டி கிடைச்ச மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றியாக நம்ம வந்து இதில் பார்க்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய நண்பர் செல்வருக்கு பிஆர்ஓ நம்மளுடைய இந்த டீம் பற்றி சொல்லி இப்படி ஒரு விஷயம்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன், இதை பற்றி பேச மிகவும் சிறந்த நபர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய காட்ஃபாதர் விசி குருநாதன் சார் தான் சொன்னேன். எம்ஜிஆரோட சிவாஜியோட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் அதுவே ஒரு பெரிய விஷயம், அந்த வாய்ப்பே யாருக்கும் கிடையாது. ஆனால் அதுக்கும் மேலே நேருவின் நாயகன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொன்னால் அவர் பேர் யூசுப் கான். யூசுப் கான்ங்கிற பேர் தான் திலீப் குமார் என்று மாற்றியமைத்து இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர், அதாவது ராஜ் கபூர் வந்து தி ஷோமேன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் திலீப் குமார் மட்டும்தான் ஆக்டர் திலீப் குமார்னு சொல்லுவாங்க. அப்படி இந்தியாவின் தலை சிறந்த உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய நடிகரான திலீப் குமாரோடவே பணியாற்றி பெருமை கொண்டவர் குருநாதன் சார். இலங்கையிலிருந்து சாதாரண சின்ன மாணவ பருவத்திலேயே வந்து அண்ணாவிடம் பணியாற்றியவர். தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அண்ணாவால் பாராட்டப்பட்டு அண்ணாவின் பரிந்துரையில் புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து எம்ஜிஆருக்கே வசனம் எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அங்கே எல்லாமே கிடைக்கும், கவிதை கிடைக்கும், இலக்கியம் கிடைக்கும், அரசியல் கிடைக்கும், கிடைக்காத விஷயமே இருக்காது. அப்படி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. இந்த மேடையில் இன்னொரு பெருமை, என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்று மறைந்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரி பண்ணுற ஒரு பெரிய ஒர்க் எனக்கு கிடைச்சிது. கலைஞரால் பாராட்டு கிடைச்சது. அதற்கு காரணமாக விளங்கியவர் நம்ம விஜய் முரளி சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கெல்லாம் வெறும் பிஆர்ஓ சங்க தலைவர், எனக்கு வந்து அவர் எழுத்தாளர், தயாரிப்பாளர். அந்த பொற்காலம், சினிமாவுடைய பொற்காலம். அது காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த தொழிற்சங்க சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுடைய எல்லாத்துக்கும் தலைமையாக விளங்கக்கூடிய பெப்சியினுடைய தலைவராக அன்று இருந்தவர் விசி குருநாதன் சார். சார் விசி குருநாதன் சாரினுடைய தலைவராக இருக்கும்போது தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற கலைஞருடைய 2007 சார் 2007 இல்லை 11 அதில் நேரு ஸ்டேடியத்தில்
அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாரும் வச்சு அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கான கலைஞரை பற்றி எத்தனையோ இயக்குனர் சங்கத்திலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க லெஜெண்ட்ஸ். அதெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் கடந்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த கலைஞரை பற்றின டாக்குமெண்ட்ரி எழுதி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கான பொறுப்பு கொடுத்ததுக்கு காரணமாக இருந்தது கோகுநாதன் சாரும் விஜயமுரளி சாரும். அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு திருட போகிறான். கரெக்டாக திருடுறதுக்கு போகிறான். அந்த வீட்டுள்ள இருக்கிற நாய் அவனை பார்த்துச்சு. பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டான். ஐயோ, நாய் பார்த்துச்சு, நம்ம மாட்டணும்டா, செத்தண்டான்னு. ஆனால் அந்த நாய் அவனை பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு. என்னடா அந்த நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சுன்ட்டு சரி நம்ம அடுத்து மூவ் போகணுன்ட்டு கரெக்டாக உள்ளே போய் அந்த கதவு கிட்ட போயிட்டு கடலை சாவி எடுத்து போட்டுது. திறக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்துச்சு. ஆஹா, நாய் மறுபடியும் பார்த்துச்சு, நம்ம செத்தோம் நினச்சான். ஆனால் நாய் ஒன்றுமே பண்ணல. நாய் மறுபடியும் பேசாமல் இருந்துச்சு. அழகாக எல்லாத்தையும் திறந்துட்டான். கரெக்டாக இப்போ திருட போகிறான். அதையும் நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு. அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த நாய் அமைதியாக இருக்குது, ஒருவேளை நம்ம திருடமோ நம்மளை கொலைச்சி காட்டி கொடுத்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. அப்படிதான் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக திங்க் பண்ணி 2 பிஸ்கெட் எடுத்து நாய்க்கு போட்டான். அதுக்கப்புறம் அந்த நாய் குலைச்சது பாருங்க, ஊரே வந்த திரண்டு அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஒரு நிமிஷம் ஏரியா, அதான் பிடிச்சிட்டிக்கல, ஒரு நிமிஷம் ஏரியா அப்படின்னு நாய்கிட்ட வந்தான். அட நாயே, செவரேறி குச்சம் பார்த்த சும்மா தான் இருந்தேன், கதவு விட்டு திறந்தா சும்மா தான் இருந்தேன், ஒரு பிஸ்கெட் எடுத்து போட்ட உடனே கொலைச்சியே, அது ஏன்னு சொல்லு அப்படின்னா. அப்போ அந்த நாய் சொல்லிச்சு, நீ முதல்ல கதுவாண்ட எல்லாம் பண்ணும்போது எதுவும் வேலையாக வந்திருக்கேன்னு நினச்சி நான் பேசாமல் இருந்தேன். எனக்கு நீ பிஸ்கெட்டு போடும்போது தான் தெரியும் நீ ஏதோ தப்பு பண்ண போறேன்னு. ஒருத்தன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னா அவன் தப்பு பண்ண போறான்னு அர்த்தம். அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட கோகுநாதன் சார் முன்னாடியே அண்ணாவோட விஷயத்த சொல்றேன். அண்ணா சொன்னார், ஒருவனுக்கு 6 விரல் இருக்கும், 6ஆவது விரல் இப்படி ஆடிட்டு இருக்கும், 2 வீடு இருக்கும், 2 மனைவி இருக்கும், 4 கார் இருக்கும், இப்படி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பிரிவினை, பாகுபாடு. ஒருத்தர் பிறக்கவே இறப்பு இருக்கும், இறந்தது பிறகு ஒருத்தருக்கு சமாதி கட்டுவாங்க, ஒருத்தருக்கு சும்மா மண்ணு போட்டு மூடுவாங்க, ஒருத்தருக்கு பெரிய மார்பிள் சுவிட்ச் பண்ணுவாங்க, சிலரை எரிப்பாங்க. ஸோ இப்படி பார்ஷியாலிட்டி இல்லாத இடமே இல்லை சமாதி கடைசி வரைக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஓட்டு உரிமை மட்டும்தான். பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், பிரசிடெண்டாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான். இந்த உலகத்தில் பாகுபாடே இது இல்லாத ஒரு விஷயம் ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு அண்ணா. இன்னைக்கு 1000-2000 ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறோம். அதோட வேல்யூவேஷன் பாருங்க. 500 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள் இன்ட்டு 5 வருஷம் 1800 சில்லற வரும். அதை 500 டிவைட் பண்ணுங்க, 1 ரூபாய் கூட வராது. 29 பைசா 30 பைசா கூட கிடையாது. ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு யூரின் போனோம்னா கூட 5 rupees கொடுக்கணும். அப்போ காலையில் நீங்கள் எழுந்த உடனே ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய தலையணையிலையும் 24 வெள்ளி காசுகள் வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா டைம். எல்லாருக்குமே 24 hours தான். கோகுநாதன் சார் பெரிய ஆளு, அவருக்கு மட்டும் 24 hours. எனக்கு 15 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிடையாது. எல்லாருக்குமே 24 மணி நேரம். அந்த 24 வெள்ளி காசுகள் ஒவ்வொருத்தர் தலையணை கீழும் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க மாதிரி எழுந்த உடனே 29 பைசா ஒருத்தன் கொடுத்துட்றான். நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவன் காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு 29 பைசா கொடுத்துட்றான் அப்படின்னு கணக்கு வச்சுங்க.
அதுக்கப்புறம் போயிட்டு கிளம்பாக்கியா அவ்வளோ தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேட்கக்கூடாது. கேட்குற தகுதி போயிடுச்சு. உலகத்திலே ஏர்போர்ட்டு கிட்டேயும் பஸ் ஸ்டாண்டு தூரம் இருக்கிற ஒரே ஊர் சென்னை தான். நம்ம கேட்க முடியாது, எதையுமே யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்கு 30 பைசா 29 பைசா கொடுத்துட்டான் 5 வருஷத்துக்கு. டெய்லி 5 வருஷம் எழுந்த உடனே நீங்கள் 29 பைசா வாங்கிக்கிறீங்க. சப்போஸ் 2000 ரூபாய் வாங்கி ஓட்டு போட்டிங்கன்னா 1,000 ரூபாய் வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். இல்லை 2 ரூபாய் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த காசு வாங்கினதுனால நீங்கள் உங்கள் கண் முன்னாடி நடக்கக்கூடிய எதையுமே கேட்கறதுக்கான தகுதி இல்லாமல் போயிடுவீங்க. இப்படி ஒரு சுயமரியாதை இழந்து 29 பைசாக்காக நம்மளுடைய ஓட்டை போட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணுமான்னு யோசிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு முழுமையான தலைவர்களே கிடைப்பதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் 60% மேலே ஓட்டிங்கே நடக்கிறதில்ல. 60%, 65%, 70%. இப்போ ஒரு கிளாஸில் 100 மாணவர்கள் இருக்காங்க, 2 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா 60 பேர் தான் ஓட்டே போடுறாங்க. 39 ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிடறான், 29 ஓட்டு வாங்கினவன் தோத்துடுறான். ஆனால் 31 ஓட்டு வாங்கினவன் 100 பேருக்கு தலைவனாக நம்ம கொண்டு வரோம். அப்போ 31 ஓட்டு வாங்கினவனுக்கு 29 பேர் ஓட்டு போடல, மீதி இருக்கிற 40 பேருக்கு 2 பேருமே பிடிக்கல. அப்போ கிட்டத்தட்ட 31 பேருக்கு மட்டுமே பிடிச்சவன் 100 பேருக்கு தலைவனாக வரான், 29 பேருக்கு மட்டுமே பிடிச்சவன் எதிர்கட்சி தலைவனாக வரான். இந்த தவறு ஏன் நடக்குது அப்படின்னா 100% ஓட்டு போடாதான் காரணம். யார் ஓட்டே போடாம உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்கானா இவன் தான் ஓடி போய் ரேஷன் கார்டில் சக்கரை வாங்கிக்குவான், வெள்ள நிவாரணம் முதல்ல வாங்கிக்குவான், எல்லா சலுகையும் போய் ஃபர்ஸ்ட் வாங்கிக்குவான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு சாதாரண ஆட்டோ, அந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் எஃப்சி பண்ணணும். பிரேக் கரெக்டாக இருக்கா, எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் திருப்பி போய் எல்லாம் செஞ்சு வண்டி எஃப்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டோ ஓடணும். ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோவில் போகிறவங்க தான் அந்த விபத்து. ஆனால் ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு தலைவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ வரவங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களால விபத்து, சரியான நபராக இல்லைன்னா. நம்ம ஒருத்தருக்கு சில வாக்குறுதிகளை வச்சு ஓட்டு போட்டுறோம், ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் 5 வருஷம் அவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியறதில்லை. அப்படி இருக்கக்கூடாது, அந்த கண்ட்ரோல் நமக்கு வரணும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம அதை ரெனியூவல் பண்ணணும். இந்த ஜெயிச்சவருக்கு திருப்பி நம்ம யாரெல்லாம் ஓட்டு பண்ணாலும் அவங்க ரெனியூவல் பண்ண ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு அப்படிப்பட்ட வேல்யூவான ஒரு விஷயத்த பணம் வாங்காமல் நம்ம போடுறது மட்டும் இல்லை, 100% ஓட்டு போடணும், 100% ஓட்டு போடணும். நமக்கு அந்த ஒரு டாட்டாஸ் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் டாட்டாஸ் வச்சுக்கிறீங்கல்ல, ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும்பொழுது, வெள்ளம் ஏதோ வரும்பொழுது அவங்க ஓட்டு போட்டாங்களான்னு பார்க்கணும். ஓட்டு போடணும்னா ஏன் ஓட்டு போடல, யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியும், யார் யார் ஓட்டு போடலன்னு தெரியும். ஓட்டு போடாதவங்களுக்கு சென்சஸ் எடுத்து கேட்கணும், ஏன் ஓட்டு போடல, ஓட்டு போடாததுக்கான காரணம் என்ன. அப்படி ஓட்டு போடல, தொடர்ச்சியாக ஓட்டு போடலன்னு தெரியுறவங்களுக்கான அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யணும். இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் ஓட்டு போடுறவங்களுடைய சதவிகிதம் அதிகரிக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் அதே மாதிரி ஜெசிகா பேசும்போது சொன்னாங்க இந்த விமன் பற்றி. இன்னும் கூட எமிகிரேட்ஸ் துபாய் போன்ற நிறைய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டே கிடையாது, இன்னமும் கிடையாது. பெண்களுக்கு ஓட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயத்துக்கு அப்புறம் வந்துச்சு. நேரம் கருதி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு புகழ்பெற்ற லியோ டால்ஸ்டாய் ஷேக்ஸ்பியருடைய அந்த பிளேஸ் எல்லாம் வரும். ஒருத்தன் ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் ஃபைனான்ஸ் வாங்குவான். அப்போ அவனுடைய கண்டிஷன்ஸில் போட்டிருப்பாங்க, இந்த வியாபாரத்துக்கு நீ வாங்குற பணத்தை இத்தனை நாளுக்குள்ள வட்டியோட முதல்ல சேர்த்து தரணும். தரலன்னா என்னன்னா அந்த டேர்ம்ஸில் 1 கிலோ பவுண்டு அவனுடைய ஃப்ளஷ்ஷு, 1 கிலோ ஃப்ளஷ் அவன் உடம்புலேருந்து இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தா எடுத்துக்குவான். அதுதான் ஒப்பந்தம். பயந்துட்டான் அவன். இருந்தாலும் அவனுடைய தேவை சூழல், அவன் தொழில் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையில் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி ஃபைனான்ஸ் வாங்கி பிஸ்னஸ் தொடங்கிடுறான். ஆனால் அந்த சரக்குகளோட போன கப்பல் நடுவு கடலில் கவுந்துடுது, அவன் வாழ்க்கை அழிஞ்சிடுது. தலைமறைவே எங்கேயும் போய் அவனை பிடிச்சி கடைசியில் நீதிமன்றத்தில் கொண்டாந்து நிறுத்துறாங்க. அப்போ நாளைக்கு ஆஜராகிறதுக்கு முன்னாடி நாள் தன்னுடைய நண்பன் வீட்டில் போய் அவன் இந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணுறான். அப்போது
நண்பன் வந்து என்னுடைய மனைவியை நாளைக்கு உன்னை காப்பாற்றுவா, நீ கவலைப்படாத அப்படின்னு நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சு காலையில் கோர்ட்டுக்கு அனுப்புகிறான். அடுத்த நாள் நீதிமன்றத்தில் நண்பனுடைய மனைவி ஆண் வேடம் போட்டு அவனுக்காக வந்து வாதாடுறாங்க. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, இது மாதிரி ஒரு படம் வாங்கியிருக்காரு, இது மாதிரி ஆயிடுச்சு, கட்டுறாரா? இல்லை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டிருக்காரு, இந்த தண்டனை அவர் கொடுத்துடலாமா? வேறு வழி இல்லை, அந்த தண்டனை நீ நிறைவேற்றுறீங்கன்னு சொல்கிறாரு. அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறான், என்னடா ஃப்ரெண்டு ஒய்ஃப் நம்மளை காப்பாற்றுறதுன்னு பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களேன்னு. சரி வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சான். அந்த சம்மந்தப்பட்ட பணம் கொடுத்தோன்னே கேட்குறாரு, அவர் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு. அதனால் அக்ரிமெண்ட் பிரகாரம் 1 கிலோ ஃப்ளஷ் நீ எடுத்துக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கேன்றார். நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நண்பருடைய ஒய்ஃபு ஆண் வேடம் போட்டு வாதாட வந்த அவங்க 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட் பிரகாரம் 1 கிலோ ஃப்ளஷ் எடுத்துக்கிட்டோம், ஆனால் 1 செட்டு பிளட்டு கூட வெளியே வரக்கூடாது. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து 1 சதை தான் எடுக்கிறதா குறிப்பிட்டிருக்கே தவிர ரத்தம் வந்து வீணாகிடக்கூடாது. 1 சொட்டு ரத்தம் கூட வெளியில் வந்துட்டா நான் கிளைம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கேஸ் தள்ளுபடி ஆகும். இந்த கதையை வந்து இது நிறைய ஸ்டேஜ் பிளேலாம் இதில் வந்து நான் ரிவர்ஸில் போய் பார்த்தேன். நண்பனுடைய மனைவியை நேராக வந்து பெண்ணாவே வந்து வாதாடி இருக்கலாமே, எதற்கு மாறுவேடம்லாம் போட்டு இப்படிலாம் வந்து ஒரு நீதிமன்றத்தை ஏமாத்துறோம். அப்புறம் தான் தெரியும் பெண்களுக்கு எந்த பொறுப்புகளுமே கிடையாது, எந்த பதவிகளுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால் அவங்க ஒரு சிட்டிசன்கிறதுக்கான அங்கீகாரமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆணாக பிறந்தவனுக்கு மட்டுமே அங்கீகாரம் அவன் வாழ்க்கையில், பெண்ணாக பிறந்தவர்களுக்கான ஒரு பிரஜை என்பதற்கான அடையாளமே இல்லாத ஒரு சமூகமாக இருந்துச்சு. அதற்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 60% 70% மட்டுமே பெண்களுக்கான கூலி கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கும் பொழுது முதலாக ஒரு குரூப்பு, நாங்கள் வீட்லேயும் வேலை செய்கிறோம், இங்கேயும் வந்து வேலை செய்கிறோம், ஆண்களோட அதிகமாக வேலை செய்கிறோம், ஸோ எங்களுக்கு வந்து ஈக்குவல் சேலரி தரணும். அந்த ஈக்குவல் சேலரி தரணுன்றதுக்கு முதல்ல எதிர்த்தவர்கள் முதலாளிகள் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க புருஷன். ஓ எனக்கு ஈக்குவலாக நீ சேலரி கேட்பியா அப்படின்னு. அதை கடந்து வரத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆச்சு. அப்புறம் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, சரி நியாயம் தான் கேளுன்னு. அப்படி ஒரு குரூப் கேட்டாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இதோட தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு போய் வீட்டிலே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்குன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் இல்லை, அங்கே ஸ்ட்ரைக்குன்னா ஒரு ஷூ கம்பெனின்னா 2 லட்சம் ஷூ தயாரிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் எப்படி பண்ணுவாங்கன்னா 2 லட்சம் ஷூக்கு பதில் 4 லட்சம் ஷூ செஞ்சிருவாங்க, ஒத்த கால் ஷூ செஞ்சிருவாங்க. ஸோ வேலை நிற்காது, ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கால் ஷூ மறுபடியும் 4 லட்சம் செஞ்சு அதுக்கப்புறம் போவோம். இங்கே பண்ணுற மாதிரி முதலாளியாக அடிக்கிற ஸ்ட்ரைக்கெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணி உள்ளிருப்பு போராட்டம்லாம் பண்ணும்போது ஒன் ஃபைன் டே உங்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தைரியமாக போய் பேசுங்க, முதலாளிகள் கேளுங்கன்னாங்க. 200 பேருக்கு மேலே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணவங்க, நீங்கள் ஆண்கள் யாரும் இல்லாமல் தனியாக வரணும்னு கூப்பிட்டாங்க. அதனால் 127 பெண்கள் மட்டுமே வர முடிஞ்சுது, மற்றவங்களால வரலை. அவங்களாம் ஒரு வண்டியில் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு பெரிய குடோனில் தங்க வச்சாங்க. டீ பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, முதலாளி வருவார், அவர் முன்னாடி நீங்கள் தைரியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் தைரியமாக பேசுறதுக்கு தயாராக இருந்தாங்க. திடீர்னு அங்கே இருக்கிற கதவுகள் மூடப்பட்டது. அத்தனை பேரும் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள், உயிரோடு கொளுத்தி எரிக்கப்பட்டார்கள். ஈக்குவல் சேலரி கேட்ட ஒரே காரணத்துக்காக. அந்த கொளுத்தப்பட்ட நாள் தான் மார்ச் 8. நம்ம இன்னைக்கு விமன்ஸ் டேன்னு அடையாளப்படுத்துகிற நாள் தான் அந்த நாள். இது அப்படியே சைனா போன்ற ரஷ்யா போன்ற பல இடங்களுக்கு போய் பெரிய விஷயங்கள் பரவி இதன் மூலமாக ஒரு பெரிய ரெவல்யூஷனரி வந்து, அப்போ இதுக்கெல்லாம் பேஸ் என்னன்னா நாம் இந்த அரசியலை நிர்ணயிக்கூடியதில் பங்காக நம்ம வரணும். அப்போ நமக்கு ஓட்டிங் பவர் வரணும். நமக்கு ஓட்டிங் பவர் வந்தால் தான் எல்லாத்தையும் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். நம்ம ஈக்குவாலிட்டிங்கிற அதெல்லாம் தான் வர முடியும்னு சொல்லி ஃபைட் பண்ணி அந்த போராட்டத்தினுடைய அதனுடைய தொடர்ச்சி இங்கே பெரியார் போன்ற பெரிய புரட்சி இவங்க எல்லாருடைய அந்த பங்களிப்பில் வந்தது தான் பெண்களுக்கான ஓட்டுரிமை. இன்னைக்கு பெண்களுக்கான ஓட்டுரிமைன்றது அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்திருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஓட்டுரிமை. பாலியல் தொழில் இருக்கக்கூடிய பெண்களில் கூட சென்சஸ் எடுத்து அவங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கான பவர் கொடுக்கணும்னு இந்த எலெக்ஷன்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. அப்படின்னா ஒரு ஆண் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு பெண் ஓட்டு போடுறதுக்கும்
பின்னாடி எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இங்கே கிருஷ்ணா ராதா மேடம் வந்திருக்காங்க. ஒரு 20-25,000 பெண்களுக்கான ஒரு தலைவியாக அவங்க இருக்காங்க. சாதாரண பெண்களுக்கு தொழில் அமைச்சு தரத்துக்கான தொழில் முனைவர் அமைப்பினுடைய மாநில தலைவர் அவங்க. எவ்வளோ பேர் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. கிருஷ்ணராதா மேடம் போடுறவங்க இந்த இதுக்கு வரணும்னு நான் சொன்னதுக்கு விஜயமல்லி சார் சொன்னேன், மேடம் கூப்பிடலாம், அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ். இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நூரியம்மா கூப்பிடலாம். நூரியம்மா வந்து அவங்க ஷீரடி போயிருந்தாங்க. எல்லாம் வந்து திருநங்கைகளுடைய தலைவர்களுடைய நூரியம்மாவை நான் கூப்பிடலான்னு கூட சொன்னேன். ஸோ விமனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கிருஷ்ணராதா மேடம் மாதிரி ஒருத்தர் வந்து பேசட்டும். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்கள் ஓட்டு போடுறதுக்கும் பெண்கள் ஓட்டு போடுறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த இன்றைக்கும் அபுதாபி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அப்படி இங்கே பெண்களுக்கு அந்த ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி 500-1000 ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறதுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ வேல்யூ, அவங்களுடைய ஓட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அவ்வளோ போராடி வந்த ஒரு உரிமை இது. ஸோ இந்த அருமையான ஒரு விஷயத்தை என்னுடைய ஊடக நண்பர்கள், நம்ம தோழர்கள், நமக்கான ஒரு கடமையாக இது எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணுமோ எல்லாத்துக்கும் இது கொண்டு போகணுங்கிறத என்னோடய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆக்ட் பண்ணவங்கலேருந்து கோரியோகிராஃபர் எல்லாம் பண்ண அவ்வளோ பேருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் உட்பட அனைவருக்கும், என்னோட வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும், எனக்கு பின்னாடி பேச போகிற கிருஷ்ணராதா மேடம் உட்பட இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செல்வராஜ். ஏன்னா செல்வராஜ் வந்து எப்படின்னா அவரும் இதே மாதிரி தான், அவர் எந்தெந்த சேனல் இல்லைங்கிறது தான் சொல்ல, அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் ஒரு சோஷியல் தாட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி. ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றிகளையும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.